வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மீனராசி. இப்போது மீனராசியை பொறுத்தவரையில் ஜென்ம சனி, 7.5 சனியிலேயே கொஞ்சம் தொல்லையை தரக்கூடியது ஜென்ம சனின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் ராசியில் சனி டிரான்சிஷன். அது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறேன். 7ஆம் இடம்னு சொல்லும்போது இது மனைவியையும் குறிக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கும். 10ஆம் இடம் தொழில். 3ஆம் இடம் என்பது நம்முடைய மனோதைரியம், டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் சொல்லும். அப்போ என்ன நடக்குது? நம்ம மனசில் குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது செய்யலாமா வேண்டாமா குழப்பம். 7ஆம் இடம் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் கலீக்ஸோட, வேலை செய்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரலாம். அது தொழிலில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஜென்ம சனி என்பது கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது. அதே நேரத்தில் சாதாரணமாக நான் ரொட்டீனாக ஜாப் போகிறேன் வரேன் அப்படிங்கிறவனுக்கு பிரச்சனை வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஆயிலுக்கு ஆபத்தா, வேறு ஆக்சிடெண்ட், இது ஆக்சிடெண்ட்னா அது டிஃப்ரெண்ட், அது சொல்ல முடியாது. இப்போது ஃப்ளைட்டில் போகும்போது சமீபத்தில் கூட பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லோரும் போயிட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் ஊசல் கட்டி தப்பிச்சிட்டார். அது ரொம்ப ரேரஸ்ட் திங் டு ஹேப்பன். ஆனால் எல்லோரும் போய் சேர்ந்துடுறாங்க இல்லையா, அது தவிர்க்க முடியாது. அப்போ அவ்வளோ பேருக்கும் ஆயுள் கண்டமானா ஆயுள் கண்டம் இல்லை. ஆனால் அது வேறு, மொத்தமாக நடக்கும்போது நடந்துடும். இந்த கிவன் கண்டிஷன் இப்படி இருக்கும்போது இது இல்லை அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள், ஒரு சுனாமி வருது அக்ஷன் போயிடும், ஸோ அது சொல்ல முடியாது. அது குளோபல் மேக்ரோ லெவல். அதுக்கப்புறம் நம்மளுடைய தனிப்பட்ட லெவலுங்கும் போது நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படி ஒரு அனாலிசிஸ் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஒரு வார்ஃபீல்டு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுபோல தான் இந்த ஜென்மசனியுடைய காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிகாஸ் யூ ஆர் எக்ஸ்போஸ்டு. அப்போ யூ ஆர் எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லும்போது, சரிப்பா 4 பக்கத்தில் குண்டு சொர மாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் வார்ஃபீல்டு நடக்குது, நடுவில் நான் நடந்து போனால் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, நான் அது முட்டாள்தனம். ஸோ அது வேறு, இது வேறு. ஒரு குளோபல் ஃபினாமினான்றது வேறு, இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷனுங்கிறது வேறு. இதில் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷனுங்கிறதுலையே கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது இருப்பதால், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொட்டீன் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு போகிறேன், சரி பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பாஸுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறேன், என் வேலையை நான் கரெக்டாக அந்த நேரத்தில் உட்காந்து செய்கிறேன், சில இம்பார்ட்டன்ட் வேலையை என் மேலே இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ட் வேலையை சரியான முறையில் நான் செய்கிறேன். இதெல்லாம் செய்யும்போது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்? 10ஆம் இடத்தை சனி மட்டும் பார்க்கல, குருவும் பார்க்குறார். அப்போ பிரச்சனை இல்லை. ஆயுளுக்கு பிரச்சனை வருமா? வராது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி குரு பார்க்குறார். ஆயுளுக்கு பிரச்சனைகள் இல்லை தான். ஆனால் அதுக்குன்னு இப்போ நான் சொல்கிற எக்ஸப்ஷன் சூழ்நிலைகள்ங்கிறது வேறு. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸப்ஷன் நடக்கிறதுங்கிறதுக்கு உங்களை மாதிரி அந்த ஜென்மசனி நடக்கும்போது தான் இந்த வாய்ப்புகளும் அதிகமாக ஏற்படும். அதனால் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜென்மசனி நடக்கும்போது பெற்றவர்களுடைய ஒரு, அதாவது கர்மாவை இனிஷியேட் பண்ணும். அப்போ பெற்றவங்களுக்கு ஹெல்த்துக்கு மோசமாகுது, ஐசியூ போயிட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது வாய்ப்பாக இருக்குது. ஆனால் முக்கியமாக ஒரு காஷன் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒரு வேலையை திறந்துட்டு இன்னொரு வேலை தேடுறது, அதாவது வேறு வழி இல்லை அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் ஃபார் பெட்டர்மெண்ட் நான் ரிசைன் பண்ணிட்டு இன்னொன்று பார்க்குறேன், இல்லை மேனேஜரோட கொஞ்சம் சண்டை அதனால் பார்க்குறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் அட் எ ரிஸ்க். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவாய்ட் பண்ணி ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. இப்போ ஜென்ம சனினால் பிரச்சனை. எப்போவுமே சனி எப்படி ஆக்ட் பண்ணுறாருன்னா, உங்களுடைய சிந்தனை திறன் மூலமாகத்தான் ஆக்ட் பண்ணுவார். அப்போ நம்ம ராங் வே ஆஃப் தாட் ப்ராசஸ், நம்ம செய்யக்கூடியது கொஞ்சம் தப்பான சிந்தனை வயப்படும் போது, தப்பான டெசிஷன்ஸை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா
எந்த பிரச்சனையும் இல்லை, ஜென்ம சனின்னு இல்லை, எதனாலையும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.